நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் சென்னை அண்ணா சாலையில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி, விவரங்கள். வணக்கம். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருப்பதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் மேலும் 4 இடங்களிலும் கூட தேர்தல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேர்தல் அறிவிப்பு வெளியான பிறகாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வரக்கூடிய நிலையில் அதற்கான பல்வேறு ஏற்பாடுகளும் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தேர்தலில் முறைகேடு, வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்கும் வகையில் பறக்கும் படை சோதனையானது மேற்கொள்ளப்படும். அதிக அளவில் பணம் எடுத்து செல்லப்படாது. அதன்படி 50,000 வரை ஆவணங்கள் தேவைப்படாது. இருப்பினும் 50,000ற்கு மேல் பணம் கொண்டு சென்றால் உரிய ஆவணங்களை எடுத்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதிக்கும் தலா 3 பறக்கும் படைகள், 3 நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 2 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கண்காணிப்பு குழு தினசரி 3 சுழற்சி முறையிலும் இந்த தனது பறக்கும் படை சோதனை பணிகளை மேற்கொள்ளும். அந்த அடிப்படையில் ஏதேனும் இடத்தின் எல்லைகளில் சோதனை சாவடி அமைத்து பணம் அல்லது லஞ்சம் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என்பதை சோதனை செய்யக்கூடிய செயல்முறைகளில் ஈடுபடும். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் 1872 பறக்கும் படை கண்காணிப்பு குழுக்கள் சோதனையை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலை கேசினோ திரையரங்கம் அருகில் இருக்கக்கூடிய பகுதியில் பறக்கும் படை பகுதியில், குறிப்பாக அது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியை சார்ந்த அந்த பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு வரக்கூடிய மகிழுந்து போன்ற வாகனங்கள், பெரிய வாகனங்களில் எடுத்து செல்லக்கூடிய பொருட்களில் ஏதேனும் சந்தேகத்திற்கு பொருட்கள் இருக்கின்றனவா, அதிக அளவிலான பணங்கள் எடுத்து செல்லப்படுகின்றனவா அல்லது பரிசு பொருட்கள் அதிகமாக கொண்டு செல்லப்படுகிறதா உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து சோதனை செய்யப்பட்டு வருகிறது. அதே போல தேர்தல் நடத்தை விதிமுறைகளை பொறுத்தவரை அரசியல் தலைவர்களின் சிலைகள் மூடப்படும். அது மட்டுமின்றி போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது அரசியல் கட்சிகள் தொடர்பான போஸ்டர்கள் பல்வேறு பகுதிகளில் ஒட்டப்படுவது வழக்கமான விஷயமாக தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய நிலையில் அங்கிருக்கு அந்த போஸ்டர்களை அகற்றும் பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு இருக்கக்கூடிய நிலையில் எந்தவித புதிய சட்டங்களும் அமலுக்கு கொண்டு வர முடியாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் தான் நடைமுறையில் இருக்கும். அரசு செய்திருக்கக்கூடிய அந்த விளம்பரங்கள் உள்ளிட்டவையும் கூட அகற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அரசு தரப்பில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் படங்கள் உட்பட அனைத்துமே அகற்றப்பட்டதை பார்க்க முடிந்தது. அதே போல சட்டமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களும் மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது போஸ்டர்கள் அகற்றப்படுவது மற்றும் பறக்கும் படை சோதனையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ரேவதி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.